அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய கடந்த வகுப்பில் புறப்பொருள் இலக்கணம் பற்றி சிந்தித்தோம். குறிப்பாக புறப்பொருள் வெண்பா மாலை என்கிற நூலிலிருந்து வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி என்கிற 4 திணைகள் சார்ந்த கருத்துக்களை பார்த்தோம். வெட்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம், வட்கார் மேல் செல்வது வஞ்சியாம், உட்காது எதிரொன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் உழிஞ்சை, அதிர பொறுவது தும்பை, போர்க்களத்து மிக்கோர் சிறு வென்றது வாகை. இதில் முதல் 4 திணைகளை பற்றி நேற்றைக்கு சிந்தித்தோம். இன்றைக்கு மீண்டும் அந்த சிந்தனையை மீள்பார்வை செய்தோம். ஐயனார் எதனார் சொல்லுகிற புறத்திணைகள் 12ல இந்த 12ஐயுமே புறம், புறப்புறம், அகப்புறம் என்று 3 பகுப்பாகவும் பிரிக்கிறாங்க. புறம், புறப்புறம், அகப்புறம் என்று இந்த புறத்திணைகள் 12ம் 3 பகுப்பாகவும் பகுத்து சொல்லப்படுகின்றன. இதிலே புறம் என்பது வெட்சி முதல் தும்பை வரைக்கும், வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞ்சை, தும்பை. வெட்சி முதல் தும்பை வரை உள்ள இவை புறத்திணைகள். இந்த 7ம் புறத்திணைகள். அடுத்து இருக்கக்கூடிய வாகை, பாடான், பொதுவியல், இந்த 3ம் புறப்புறம். புறப்புறம் வாகை, பாடான், பொதுவியல், இந்த 3ம் புறப்புறம். அதற்கடுத்துள்ள கைக்கிளை, பெருந்திணை என்பன அகப்புறம். அகப்புறம். புறம், புறப்புறம், அகப்புறம் என்கிற 3 பகுப்பிலும் இந்த புறத்திணைகள் பகுத்து சொல்லப்படுகின்றன. 5 திணைகளுக்கும் புறமாக புறத்திணைகள் ஒப்பிட்டும் சொல்லப்படுகின்றன. குறிஞ்சி என்கிற அகத்திணைக்கு புறமாக வெட்சி, கரந்தை என்பனவும், முல்லை என்கிற அகத்திணைக்கு புறமாக வஞ்சி திணையும், மருதம் என்கிற அகத்திற்கு புறமாக உழிஞ்சை, நொச்சி என்பனவும், நெய்தல் என்கிற அகத்திணைக்கு புறமாக தும்பையும், பாலை என்கிற அகத்திணைக்கு புறமாக வாகையும், பெருந்திணைக்கு புறமாக காஞ்சி, கைக்கிளைக்கு புறமாக பாடான், இவையெல்லாம் சொல்லப்படுவது அதனுடைய இடம், காலம், செயல் இவற்றோடு ஒன்றுபட்டு நடக்கிற அந்த சூழலை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இயற்கையோடு ஏய்ந்து வாழ்ந்த காலமாக பண்டை சமுதாயத்தை, தமிழ் சமுதாயத்தை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக பூக்கள் மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கின்றன. அவர்களுடைய வாழ்க்கையில நடத்துகிற ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் அடிப்படையாக இந்த பூக்களின் பெயரை சொல்லியிருப்பதை குறிப்பாக புறத்திணையிலே நாம மிகுதியா தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வெட்சி என்பது, வெட்சிப்பூ என்பது ஒரு வகை மரம், மரத்தில் பூக்கக்கூடிய பூ. கரந்தை என்பது ஒரு வகை பூண்டு வகை, கரந்தை பூ. வஞ்சி என்பது கொடி, ஒரு கொடி வகை. காஞ்சி என்பது மர வகை. சரி, நிறை கவர்ந்ததும், நிறை மீட்டதும், தன்னை வணங்காதவர்களினுடைய மண்ணை கவருவதற்காக போர் தொடுத்து சென்றதும், அவர்களை தன்னுடைய நாட்டிற்குள் நுழையாதவாறு தடுத்ததுமான 4 திணைகளை பற்றி நாம பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நொச்சி என்கிற திணை முதல் பார்க்க இருக்கும். மண்ணாசை கொண்டு போர் தொடுத்து போனாங்க, அவர்களை தடுத்தாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், அந்த கோட்டையை சென்று முற்றுகையிடுறாங்க. எயில் காத்தல் நொச்சி,
அது வளைத்தலாகும் உழிஞ்சி. இந்த கோட்டை எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா, ஒரு பண்பட்ட குடியிருப்பு அப்படிங்கிறது இந்த விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடிய பகுதியில தான் இருக்கு. அதுதான் மருத நிலமாக நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் மருதத்திற்கு புறமாக இந்த நொச்சி சொல்லப்பட்டதையும் நாம உற்று நோக்கி அறியலாம். எயில் காத்தல் நொச்சி, ஏப்புழை ஞாயில் ஏந்து நிலை அரணம் காப்போர் சூடிய பூ புகழ்ந்தன்று என்று இந்த நொச்சிக்குரிய அந்த குழு ஒரு நல்ல ஒரு செய்தியை நமக்கு தெரிவிக்கிறது. சரி, இந்த நொச்சியில என்ன நடக்கும்? பகைவர்கள்லாம் கோட்டையை முற்றுகையிட வந்துட்டாங்க. அவங்கள தன்னுடைய கோட்டைக்குள் நுழையாதவாறு அந்த எயிலை காக்கணும், மதிலை காக்கணும். அதுதான் நொச்சி. அப்ப அந்த நொச்சி பூவை சூடிக்கொண்டு மதிலை இவங்க காத்து நிற்கிறாங்க. அந்த நொச்சி படையினர்லாம் இந்த மதுரை முற்றுகையிட்ட பகைவர்களை எதிர்த்து காக்கிற போது சிலர் இறக்கவும் செய்வார்கள். அந்த வீரர்கள் தன்னுடைய இந்த கோட்டையெல்லாம் பார்க்கும்போது, முக்கியமா நீங்க அந்த வேலூர் கோட்டை, சென்னை கோட்டை, இதெல்லாம் நீங்க அப்படியே மனசுல கொண்டு வரலாம். மதில் இருக்கும். மதிலுக்கு வெளியே பார்த்தோம் அப்படின்னா அகழி, ஒரு பெரிய அளவுக்கு ஏரி மாதிரி நீளமா தோண்டி தண்ணி விட்டு வச்சிருப்பாங்க. அந்த தண்ணியில கொடுமையான விலங்குகளை, நீர்வாழ் உயிரினங்களை எல்லாம் விட்டு வச்சிருப்பாங்க. அந்த அகழியையும் தாண்டி வெளியே பார்த்தோம்னா காவல் மரங்கள் நிறைய இருக்கும். காவல் மரங்கள் இருக்கும். அந்த காவல் மரத்தை அடுத்தும் வீரர்கள் நிற்க வச்சிருப்பாங்க. அந்த வீரர்கள், காவல் மரம், அகழி, மதில், அந்த மதிலுக்கு மேலேயும் வீரர்கள் நிற்பாங்க. அந்த மதிலுக்கு மேல சென்று பார்த்தோம்னா வீரர்கள் நின்று அந்த அம்பு எய்வதற்கு தனியாக அந்த துளைகள்லாம் அங்காங்க வச்சிருப்பாங்க. நேரடியா நாம் சென்று பார்க்க முடியும். அந்த மதில் மிக உயரமாக இருக்கும். வாய்ப்பு கிடைத்தவர்கள் நிச்சயமாக அதை பற்றி அறிவார்கள். அந்த மதிலுக்கு உள்ளாகவும் வீரர் படையினர் இருப்பார்கள். அதற்குள்ளாகத்தான் கோட்டைகள்லாம் இருக்கும். இப்படி பல்வேறு கட்ட பாதுகாப்பு நிலைகளை உடையதுதான் மன்னனுடைய கோட்டை. அப்படிப்பட்ட கோட்டைக்குள்ளாக பகைவர்கள் வராதவாறு தடுப்பவர்கள் தான் நொச்சி வீரர்கள். நொச்சி பூவை சூடிக்கொண்டு தன்னுடைய செயல்பாட்டை அவங்க மேற்கொள்வாங்க. பகைவர்கள்லாம் என்ன பண்றாங்க, இந்த குதிரைகளை எல்லாம் முதல்ல விடுறாங்க, அந்த கோட்டைக்குள்ள போகட்டும் அப்படின்ட்டு. அந்த குதிரைகள்லாம் அப்படியே தாவிக்கிட்டு வருது. அப்போது அந்த மதிலில் நின்று போர் செய்யக்கூடிய வீரர்கள் சிலர் என்ன பண்றாங்க, அதையெல்லாம் தடுக்கிறாங்க. மேல இருந்து அம்பு விட்டு எல்லாம் தடுக்கிறாங்க. அப்ப வந்த பகைவர்களும் நொச்சி வீரர்களை தாக்குதல் செய்யறாங்க. இப்படி தாக்குதல் செய்யும் போது அவங்களுடைய அந்த அம்புகள்லாம் நொச்சி வீரர்களோட உடம்புக்குள்ள அப்படியே நுழையுது. சில நேரத்துல அந்த உடல் கூறுபட்டு அந்த மதிலுக்கு உள்ளவும் வெளியுமா சிதறி விடுதான். எந்த அளவுக்கு போர் நடந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அந்த பகைவரோட இந்த அளவுக்கு நடைபெறுகிற அந்த போருக்கு பயந்து ஒரு சிலர் வரமாட்டாங்க. ஆனால் சிலர் என்ன செய்யறாங்க, கோபம் கொண்டு எதிர்த்து அந்த மதிலை காத்து நிற்கிறாங்க. அந்த மதில்ல இருக்கிற வீரருடைய மகளை பெண் கேட்டும் சில நேரத்தில் அந்த நாட்டை கவருதல் என்பதற்காக போர் என்பது ஒரு புறம், அந்த நாட்டோட அரசனின் பெண்ணை கேட்டு அவன் தர மறுத்து அதன் காரணமாக போர் தொடுத்தல் என்கிற ஒரு நிலையும் அன்றைக்கு இருந்திருக்கு. இந்த நொச்சித்திணை என்பது புறப்பொருள் வெண்பா மாலையில் 8 துறைகளை உடையதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நொச்சி 8 துறைகள். நொச்சி என்பது 1, அதனுடைய துறைகள் 8,
ஆக மொத்தம் 9. நுவலரும் காப்பின் நொச்சி ஏனை மரனுடை பாசி ஊர் செரு என்றார் செருவிடை விடுதல் தில்பரி மரணே எயிலது போரே எய்தனை அழித்தல் அழிபடை தாங்கல் மகள் மறுத்து மொழிதல் என எச்சமின்றி எண்ணிய 9 நொச்சித்தினையும் துறையும் ஆகும். நொச்சித்தினையும் துறையும் ஆகும். இதில் நாம் ஒவ்வொன்றாக சிந்திக்கலாம். முதலாவது மரனுடை பாசி. மரனுடை பாசி தன்னுடைய நாட்டு அந்த கோட்டையை வளைத்த அந்த உழிஞ்சை வீரர்களை எதிர்த்து போரிட்டு இந்த வீர மரணம் அடைந்த நொச்சி வீரர்கள் அவர்களை பற்றி குறிப்பிடுவதுதான் மரனுடை பாசி. அதாவது மரப்படை மரவேந்தர் துறக்கத்து செலவு உரைத்தன்று. உழிஞ்சியாரை எதிர்த்து போரிட்டு அதை எயில் காத்தல் பொருட்டு போரிட்டு வீர மரணம் அடைந்த வீரனை பற்றி சொல்லுவது மரனுடை பாசி என்பது. இரண்டாவது ஊர் செரு. ஊர் செரு நொச்சியார்கள்லாம் தன்னுடைய அந்த அரண்களை எயிலை கோட்டையை பகைவர்கள் சிதைக்காதபடி அவரோடு போர் செய்வார்கள். அப்படி போர் செய்கிற அந்த நிலைதான் ஊர் செரு. செரு என்றாலே போர் பகை என்று நாம் பார்த்திருக்கோம். செருதல் செற்றார் போல் நோக்கும் என்றெல்லாம் வள்ளுவர் பயன்படுத்தியிருப்பார். குறிப்பறிதல் என்கிற அதிகாரத்துல நிறைய அந்த சொல்லாடல் இருக்கும். செரு என்றால் போர். இந்த ஊர் செரு என்பது தன்னுடைய அரண்களை பகைவர்கள் சிதைக்காதபடி அவரோடு போர் செய்ததை பாராட்டுவது. அருமிலையோடு கிடங்கு அழியாமை செருமலைந்த சிறப்பு உரைத்தன்று. செருமலைந்த சிறப்பு உரைத்ததுதான் அந்த ஊர் செரு என்று சொல்லக்கூடியது. மூன்றாவது செருவிடை வீழ்தல். செருவிடை வீழ்தல் ஒரு செரு உங்களுக்கு கொடுக்கிறோம். போர் செய்கிற போது தன்னுடைய அரணை காத்தல் பொருட்டு போர் செய்கிற போது இந்த நொச்சி வீரர்கள் வெற்றி அடைவார்கள். அந்த வெற்றியை பாடுவது செருவிடை வீழ்தல். தன்னுடைய அரணை காத்தல் பொருட்டு நொச்சி வீரர் சில நேரத்தில் மடிந்து விடுவார்கள், இறந்து விடுவார்கள். இறந்தாலும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அப்படிப்பட்ட அந்த வீரர்களுடைய வெற்றியை சொல்லுவதுதான் செருவிடை வீழ்தல். அந்த போருக்கு இடையிலே போர் புரிந்து மாய்ந்து வீழ்ந்து வெற்றி பெற்றதை சொல்லுவது. ஆழ்ந்து படு கிடங்கோடு, கிடங்கு மிலை என்று சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த மதிலோட உறுப்புகளை எல்லாம். ஆழ்ந்து படு கிடங்கோடு அருமிலை காத்து வீழ்ந்த வேலோர் விரல் மிகுத்தன்று. வீழ்ந்த வேலூர், இந்த வேல்படை கொண்டு விழுந்த மாழ்ந்த அவருடைய அந்த வெற்றியை மிகுத்து சொல்லுவது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு அந்த நபரினுடைய செயலை பாராட்டுதல், இதெல்லாம் ஒரு உளவியல் நோக்கு. இதையெல்லாம் செய்ய செய்யதான் அவங்க போர் செய்தலை தனக்குடைய புகழாகவே நினைத்த ஒரு காலகட்டமா அன்றைக்கு இருந்துச்சு. சரி. ஆழ்ந்து படு கிடங்கோடு அருமிலை காத்து விழுந்த வேலூர் விரல் மிகுத்தன்று. தன்னுடைய அரணை காப்பதற்காக போரிலே மாய்ந்த நொச்சி வீரரின் வெற்றியை சொல்லுவது செருவிடை வீழ்தல்.
நான்காவது குதிரை மரம். மரம் வல்லினரகம் போடுகிற போது அது வீரம். குதிரை படையிலே மிகச் சிறந்தது குதிரை படை. குதிரைக்கு மட்டும் எப்படி அந்த ஒரு ஆற்றல் வருகிறது இருக்கிறது என்று பார்த்தா, சித்தர்கள்லாம் அந்த குதிரை நிறைய குதிரை பற்றிய செய்திகளை சொல்லியிருக்காங்க. இது யோகத்திலே கூட குதிரையினுடைய ஒரு செயல்பாடு கற்பிக்கப்படுது. அஸ்வினி என்று குதிரைக்கு இன்னொரு பெயர் உண்டு. அஸ்வினி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். இன்றைக்கு சில பெண்களுக்குலாம் அந்த பெயர் வைக்கிறாங்க. அது தன்னுடைய அந்த ஆசன வாயை, இது யோகத்தில் சொல்லுவாங்க, ஒரு கூடுதல் செய்தியாகத்தான். இந்த ஆசன வாயை இறுக்கி இறுக்கி விடுகிற போது அந்த ஆற்றல் மிகுதியாகும். அதுதான் அது தொய்வில்லாமல் தொடர்ந்து தன்னுடைய வேகத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலை என்று சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த வகையில இந்த இடத்துல குதிரை மரம் என்பது அந்த நொச்சியாரின் குதிரையோட அந்த வீர மாண்பு, அதை பாராட்டுறதுதான் குதிரை மரம். குதிரையின் வீரத்தை பாராட்டுவது குதிரை மரம். ஏமாண்ட நெடும் புரிசை வாமானது வகை உரைத்தன்று. இந்த அஸ்வினி முத்திரை என்று யோகத்துல உண்டு. அஸ்வினி முத்திரை அதுல ஒரு தனி வகுப்புல கூட நம்ம பார்ப்போம். பொது போட்டித் தேர்வு ஒரு பக்கம் சிறப்பா முடியும். ஐந்தாவது எயிர்போர். எயிர்போர் அந்த மதிலில் இருந்து காவல் செய்கிற அந்த நொச்சி வீரர்கள், அந்த நொச்சி வீரர்களோட போர் திறத்தை புகழ்வதுதான் எயிர்போர். இந்த நொச்சி வீரர்களின் போர் திறம். அயிர்படையின் அரண் காக்கும் எயிர்படைஞ்சர் இகல் மிகுத்தன்று. அயிர்படையின் அரண் காக்கும் எயிர்படைஞ்சர் இகல் மிகுத்தன்று. இந்த மதில் மேல நின்றுகிட்டு காவல் செய்கிற அந்த நொச்சி வீரர்களோட போர் திறத்தை, யாருக்கும் பயப்படாம அங்க போர் செய்யறாங்கல்ல, கீழே இருந்து எங்கிருந்து வேண்டுமானாலும் அவர்களை தாக்கக்கூடும். அவர்கள் பகைவர்களை தாக்குதலிருந்து தன்னை காப்பதற்காகவே அந்த மதிலுக்கு மேலாக ஒரு சிறு சிறு வளைவுகள்லாம் இருக்கும். அவங்க தன்னை காப்பதற்காக அந்த வளைவுகளில் தன்னை காத்து கொண்டு வெளியே தென்படுகிற அல்லது கீழே இருக்கிற பகைவர்களை அழிப்பதற்காக துளைகள்லாம் இருக்கும். அம்பு மட்டும் வெளியே சென்று பாய்வதற்கு ஏற்ற வகையில் அந்த துளைகள்லாம் இருக்கும். இது எயிர்ப்போர். ஆறாவது எயில்தனை அழித்தல். எயில்தனை அழித்தல். இந்த மதிலிடம் இருந்து யாருக்கும் அஞ்சாமல் போர் செய்தான் இல்லையா நொச்சி வீரன், அவனோட வீரத்தை புகழ்வது எயில்போர், எயிர்போர். அவ்வாறு போர் செய்த நொச்சி மறவன் சில நேரங்களில் தன்னையே ஒரு தியாகமாக கொடுக்க நேருகிற போது, தான் அழிவுபடுகிற போது, அதைத்தான் எயில்தனை அழித்தல். மதிலிடத்தே காவல் செய்த நொச்சி மறவனது அழிவை சொல்லுவது எயில்தனை அழித்தல். இப்ப வீரன் அழிந்தாலே இயல்பாகவே அந்த எயிலை இவங்க அழிச்சிருவாங்க பகைவர்கள். எயிலை அழிக்காம காப்பது வீரன் தானே. ஆக வீரன் அழிந்தாலே அந்த எயிலும் அழிய போகிறது, பகைவர் கையில் அகப்பட போகிறது என்று பொருள். அந்த வகையில் எயில்தனை அழித்தல் என்பது மதிலிடத்தே காவல் செய்த நொச்சி வீரர்களின் அழிவை கூறுவது. துணிவுடைய தொடு கடலான் அணி புரிசை அழிவு உரைத்தன்று என்கிறது இந்த குழு. ஏழாவது துறை அழிப்படை தாங்கள். அழிப்படை தாங்கள். உளிஞ்சை வீரர்கள்லாம் நொச்சி வீரர்களை மெதுமெதுவாக அழித்து கொண்டே வராங்க. சில நொச்சி வீரர்கள்லாம் மாய்ந்து கொண்டே வராங்க. அதை பார்த்து பொறுக்க முடியாம ஒரு நொச்சி வீரன் என்ன செய்யறாரு, கோபம் கொண்டு நான் சென்று அந்த மதிலை காப்பேன்
என்று அழிந்து செல்லுகிற என்னுடைய படையை நான் தாங்கி பிடிப்பேன் என்று உறுதி ஏற்பதுதான் அழிப்படை தாங்கல். உழிஞ்சியாரால் தன்னுடைய படை அழிந்தமையை பொறுக்க முடியாமல் நொச்சி வீரன் சினம் கொண்டு தன்னுடைய மதிலை காக்க உறுதி கொள்வது. தன் மதிலை காக்க வீரன் உறுதி கொள்வது. அழிகிற தன்னுடைய படையை கண்டு பொறுக்க முடியாமல் கோபம் கொண்டு தன்னுடைய மதிலை தான் காப்பேன் என்று உறுதி கொள்வது அழிப்படை தாங்கல். இழிபுடன் இகழ் பெருக அழிப்படை அரண் காத்தன்று என்கிறது குழு. 8வது மகள் மறுத்து மொழிதல். மகள் மறுத்து மொழிதல். உழிஞ்சி அரசன் நொச்சி அரசனுடைய பெண்ணை கேட்கிறாரு. அதற்கு நொச்சி அரசன் மறுத்து சொல்றாரு. அப்படி சொல்வதுதான் மகள் மறுத்து மொழிதல் என்பது. நமக்கு புறத்திணைகளிலே இந்த நொச்சி திணை என்பதுதான் குறைந்த அளவில் 8 துறைகளை உடையதாக இருக்கிறது. ஒன்று மரனுடை பாசி, தன்னுடைய எயிலை காத்து வீரம் மரணமடைந்த வீரனை பற்றி சொல்லுவது. 2 ஊர்ச்செரு. ஊர்ச்செரு என்பது நொச்சியார்கள் எல்லாம் தன்னுடைய அரண்களை பகைவர் சிதைக்காதபடி அவரோடு போர் செய்து, அது ஊர் செரு. 3 செருவிடை விழுதல். தன்னுடைய அரணை காப்பதற்காக போரிலே மாய்ந்த நொச்சி வீரனின் வெற்றியை சொல்லுவது. 4 குதிரை மரம். நொச்சியாரின் குதிரையின் வீரப்பண்பை பாராட்டுவது. 5 எயிர்போர். மதில் மேல் நின்று காவல் செய்கிற நொச்சி வீரனின் போர் திறத்தை புகழ்வது எயிர்போர். 6 எயில்தனை அழித்தல். அந்த மதில் மேல் நின்று காவல் செய்த நொச்சி வீரனின் அழிவை சொல்லுவது எயில்தனை அழித்தல். 7 அழிப்படை தாங்கல். இந்த உழிஞ்சியார் நொச்சி வீரர்களை மெதுமெதுவாக அடித்துக் கொண்டே வருவதை பார்த்து கோபம் கொண்ட நொச்சி வீரன் ஒருவன் தன்னுடைய மதிலை காக்க உறுதி ஏற்றது அழிப்படை தாங்கல். 8 மகள் மறுத்து மொழிதல். உழிஞ்சி அரசன் பெண் கேட்க அதற்கு நொச்சி அரசன் மறுத்து உரைத்தது மகள் மறுத்து மொழிதல். இந்த 8 துறைகளை உடையது நொச்சி திணை என்பது. இந்த நொச்சிக்கு அடுத்ததாக மாற்றாக நாம் பார்ப்பது உழிஞ்சி. எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் உழிஞ்சை. ஏல் காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் உழிஞ்சை. ஒரு பக்கம் நொச்சி வீரர்கள் தன்னுடைய கோட்டையை பாதுகாத்துட்டு இருக்காங்க. மற்றொரு பக்கம் உழிஞ்சை வீரர்கள் அந்த கோட்டையை முற்றுகையிட்டு இருக்காங்க. இதை முற்றுகை இடுகிற போது அவர்கள் எல்லாம் உழிஞ்சை பூவையோ அல்லது மாலையையோ சூடி செல்வது வழக்கம். அரசன், இந்த உழிஞ்சை அரசன் தானே சென்று முற்றுகையிடுவதற்கு முன்பாக அவர் என்ன செய்வார்னா, அவருடைய அந்த வெற்றி கொடை, வெற்றி பொருந்தி அவருடைய வாள், இவற்றையெல்லாம் ஒரு நல்ல நாள்ல முன்னே செல்ல விடுப்பார். அதற்கு பிறகு அந்த வெற்றி முரசம், இசைக்கருவி, அதற்கு வழிபாடெல்லாம் செய்வாங்க. வழிபாடு செய்து வீரர்களுக்கு நல்ல ஊக்க உரையெல்லாம் கொடுப்பாங்க. எப்படி வலிமையா போர் செய்யணும், அதே நேரத்துல அந்த சூழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சூழ்ச்சி சூழ்ச்சி என்பது புறநானூற்றில கூட ஒரு பாடல்ல வரும். போற்றார் பொறுத்தலும் என்று சொல்லி 5
பௌதீகங்களினுடைய நிலைக்கேற்ப ஒவ்வொரு பண்பை அரசன் பெற்றிருக்க வேண்டும். வான் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் என்றெல்லாம் தொடர்ச்சியா வரும். ஆக அதுல சூழ்ச்சி என்பது விண்ணை போல இருக்க வேண்டும். இந்த விண் என்பது பிரபஞ்சம் முழுக்க எந்த அளவிற்கு பறந்திருக்கிறதோ, பறந்திருக்கக்கூடிய அந்த விண்ணாற்றலே எப்படி காணுகிற பொருளாக மலர்ந்திருக்கிறதோ அத்தனையும் நாம் எண்ணி பார்த்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதுதான் சூழ்ச்சி. ஆனால் இன்றைக்கு சூழ்ச்சி என்பது ஏமாற்றுதல் என்கிற பொருள்ல வந்துருச்சு. ஏமாற்றுதல் என்கிற பொருள் இன்றைக்கு வந்துருச்சு. அது இல்லை. விண்ணை போல அந்த சூழ்ச்சி இருக்கும். அந்த சூழ்ச்சி முதலியவற்றை எல்லாம் இவங்க செய்யறாங்க. அதையெல்லாம் செய்துதான் பிறகு அந்த முற்றுகைக்கு போறாங்க. அப்படி போகும்போது இந்த திருமால் பற்றிய செய்தி எல்லாம் இதுல வருது. திருமால் பற்றிய அந்த சோ என்கிற அந்த மதிலை திருமால் அழித்த செய்தி, சிவபெருமான் அந்த முப்புறங்களை அழித்த செய்தி, முருகன் அந்த சூரனை பத்மாசுரனை வென்ற செய்தி, இதையெல்லாம் இந்த புறப்பொருள் வெண்பாமலையில சொல்லப்பட்டிருக்கு. வீரர்களுக்கு அந்த செய்தியெல்லாம் சொல்லி ஒரு மனதிலே ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அதை சொல்வதற்கென்று அன்றைக்கு புலவர்களா இருந்திருக்காங்க. பிறகு மன்னன் என்ன செய்யறாரு, தன்னுடைய படைகளோடு சென்று பகை அரசனுடைய அந்த மதிலுக்கு வெளியே தங்குவாரு. அப்படி இருக்கும்போது வீரர்கள்லாம் இந்த பகைவர் அவருடைய மதிலோட இயல்பு எப்படிப்பட்ட இயல்பு, அந்த வலிமை என்ன, எவ்வளவு வீரர்கள் இருக்காங்க, எந்த வகையில் சென்றால் அவர்களை எல்லாம் வெற்றி கொள்ளலாம், இதையெல்லாம் அறிந்து வந்து அரசனுக்கு சிலர் சொல்றாங்க. அதுக்கு பிறகு முதல்ல யானை களிறு அதை ஏவி அந்த கொம்பால அந்த மதில் கதவை பிளக்க செய்யறாங்க. வீரர்களால், காலாட்படை வீரர்களால் அது அரிதான செயல். யானை போச்சுன்னா எளிமையா உடைக்கும். அதனால யானை கொம்பால் மதில் கதவை பிளக்க செய்யறாங்க. பிளக்க செய்து மதிலை இவர்கள் வசம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காவல் காடு எல்லாம் இருக்கு. இந்த காவல் காடு எல்லாம் கடந்து உள்ளே சென்று ரொம்ப ஆரவாரத்தோட ஆடிக்கிட்டு இவங்க போறாங்க. இப்படியெல்லாம் செல்வது அந்த காலத்து வழக்கமாக இருந்திருக்கு. இந்த காவல் காட்டை கடந்த பிறகு அகழி இருக்கும். அந்த அகழுக்கு வெளியே இவர்கள் தங்கி அந்த அகழியை எப்படி கடக்குறாங்கன்னா, படகு கொண்டு வந்து அந்த படகுல ஏறி படகு மூலமாகத்தான் அந்த நீரை கடக்குறாங்க. அப்படி கடந்து அந்த உள்ளே சென்று அந்த வீரர்களோடு போர் செய்யறாங்க. பிறகு மதிலுக்கு வெளியில இவங்க நெருங்கிட்டாங்க. உடிஞ்ச வீரர்கள்லாம் நெருங்கிட்டு அந்த கற்பொறின்னு இருக்கா. இன்னைக்கு வேல், வில், இந்த கருவிகள்லாம் வில்லில் இருந்து அம்பை எய்துவது போல கல்லை எல்லாம் எய்வார்களாம். அந்த கற்பொறி முதலான அந்த மதிர்பொறிகள் பலவற்றை இவங்க பயன்படுத்துறாங்க, இந்த போர்ல பயன்படுத்துறாங்க. நொச்சியார்களும் பயன்படுத்துவாங்க. இவ்வாறான அந்த கற்பொறி முதலிய அந்த மதிர்பொறிகள்லாம் இவர்களையும் வருத்துது, உழிஞ்சி வீரர்களையும் வருத்துது. ஏன்னா அவங்க கோட்டைக்கு மேல இருக்காங்க நொச்சியார். உழிஞ்சியார் கோட்டைக்கு, அதாவது மதிலுக்கு கீழே வெளியே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மதிர்பொறிகள்லாம் இவர்களை வருத்தினாலும் பயப்படாம என்ன பண்றாங்க, அந்த ஏணி கொண்டு அந்த மதில் மேல சாத்தி அதற்கு மேல ஏறுறாங்க. அவ்வளவு உயரம் ஏணியை சாத்தி ஏறி அதற்குள்ள இருந்த மற்றொரு காவல் காடும் இருக்கான் உள்ளேயும், அதுல குதிக்கிறாங்க. அதுல குதிச்சுட்டு உள்ள இன்னும் எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கறத அப்படியே சற்று திரும்பி பின்னாடி இருக்கிற தன்னுடைய சக நாட்டு வீரர்களுக்கு சிலர் தெரிவிக்கிறாங்க. உள்ள குச்சா அவங்களும் போர் செய்வாங்க இல்லைங்களா, போர் நடக்கிறது. இரவெல்லாம் இப்படியா இருக்கு. விடியற் காலையில அந்த மதிலோடு உள்ள இருக்கிற அந்த அரசனுடைய முரசம்
அதிருது, முரசு முழங்குறாங்க. யாரு? வெளியில இருந்து போன உழிஞ்ச வீரர்கள் உள்ளே குதித்து தன்னுடைய அந்த முரசை அடிக்கிறாங்க. டேய், நான் உள்ள வந்துட்டேன், இன்னும் சற்று தொலைவுதான் நான் கோட்டைக்கு உள்ளாகும், நான் வரப்போறேன், மதில் ஏறி குதிச்சுட்டேன் என்பதை அறிவிக்கிற அளவிற்கு முரசை அவங்க முழக்கிறாங்க. உள்ள இருக்கிறவனுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. ஒண்ணு பணிஞ்சு போகணும், இல்ல எதிர்த்து போரிடணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்படி இவர்கள் என்ன செய்யறாங்க? உள்ள அரசன் இருக்கிறாரு, வெளியில ஒளிஞ்ச வீரர்கள்லாம் அந்த கருவிகளை எல்லாம் இசைக்கிறாங்க. இசைச்சுட்டு அவனும் அமைதியா இருக்க, இவனும் அமைதியா இருக்க, கோபம் மிகுகிறது. இவங்க சமையல் செய்வதற்காக எடுத்துட்டு போனாங்களே இந்த அகப்பை உள்ளிட்ட அந்த கருவிகள்லாம், இதையெல்லாம் என்ன பண்றாங்க? எடுத்து வீசி உள்ள எறிகிறாங்களா. நீ வெளியே வரலன்னா இன்றைக்கு மாலைக்குள்ளாக இந்த மதிலை கை கொண்டு உள்ளே புகுந்து உன்னுடைய இடத்துல வந்து நான் சமைச்சு சாப்பிடுவோம், அது வரைக்கும் நம்ம சமைச்சு சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க இந்த ஒழிஞ்ச வீரர்கள்லாம். தொடர்ந்து போர் நடக்கிறது. இந்த மதிலை அழிக்கிறார்கள். அந்த நொச்சியாருடைய யானைகள் எல்லாம் இவர்கள் பற்றுகிறார்கள். உள்ளே இருந்த அந்த வீரன் என்ன பண்ணுவாரா? அதற்குள்ள தன்னுடைய ஒற்றர்கள் மூலமாக வெளியே இருக்கக்கூடிய பிற நாட்டு தனக்கு துணையான அரசர்களை வரவைத்து ஒன்று சேர்த்து உழிஞ்சியாரை எதிர்ப்பதும் உண்டு. இதுவும் இருந்திருக்கு. இப்படியான போர்கள் நடக்கிறது. மதிலை கை கொண்ட பிறகு அரசன் என்ன பண்றாரு? நொச்சியாரை வெற்றி கொண்டு விட்டார், மதிலை கைப்பற்றி விட்டார். உழிஞ்சியார் கைப்பற்றிய பிறகு அந்த இடத்தை எல்லாம் ஏற்கொண்டு உழவு செய்யறாங்க. இந்த ஏர் உழவு செய்வதற்கு கழுதையை பயன்படுத்துறாங்க. கழுதையை கொண்டு ஏர் உழவு செய்து இந்த வரகு கொள்ளை இவற்றையெல்லாம் விதைக்கிறாங்க. விதைச்சிட்டு இந்த வீரர்கள்லாம் அந்த வாளை நீராட்டுறாங்க. மதிலை கை கொண்ட அந்த வெற்றியை புகழ்ந்து பேசுறாங்க. நான் உன்னை வெற்றி கொண்டுட்டேன், இனிமே உனக்கு வேற வழி இல்லை, உன்னுடைய மகளை எனக்கு கொடு என்றும் கேட்கிறாங்க. அந்த பகை அரசர் சில நேரத்துல திரை கொடுத்து பணிஞ்சு போயிடுவாரு. பணிஞ்சு போனா அந்த ஒழிஞ்சியார் முற்றுகை நீக்கி செல்வதும் உண்டு. சில நேரம் அவர் பணிந்தாலும் அதே இடத்தில் பல காலம் இருப்பதும் உண்டு. இப்படியாக ஒரு அரசன் மற்றொரு அரசனுக்கு அந்த சூழலுக்கு ஏற்ப அடிபணிந்து நிற்றல் எல்லாம் அன்றைக்கு இருந்திருக்கிறது. இந்த நிலைதான் உழிஞ்சை திணை சார்ந்த செய்தி. இந்த உழிஞ்சையை கொற்றான் என்று குறிப்பிடுவாங்க. உழிஞ்சையை குடநாடு, பன்னிரு நாடு என்ற நன்னூல்ல நம்ம படிச்சிருப்போம். அதுல குடநாட்டார்கள் இந்த உழிஞ்சையை கொற்றான் என்கிற பெயரால் குறிப்பிடுகிறார்கள். இது மருதத்திணையின் புறமாக தொல்காப்பியர் சொல்லுகிறார். உழிஞ்சையும் நொச்சியும் தம்முள் மாறே என்கிறது பன்னிரு படலம். உழிஞ்சையும் நொச்சியும் தம்முள் மாறி என்பது பன்னிரு படலம். இது சார்ந்த செய்திகளை இப்பொழுது சற்று துறைகளோடு சேர்த்து விளக்கமாக பார்க்கலாம். இருபத்தி 8 துறைகளை கொண்டது உழிஞ்சை என்கிற ஒரு புறத்திணை. இந்த உழிஞ்சை என்பது ஒரு வகை கொடி வகை.
கொடி வகை. ஏற்கனவே நம்ம ஒரு கொடி வகை பார்த்திருக்கோம், வஞ்சி. வஞ்சி என்பதும் கொடி வகை, உழிஞ்சை என்பதும் ஒரு கொடி வகை. அந்த கொடியில பூக்கக்கூடிய பூ தான் உழிஞ்சை பூ. முதலில் குடை நாட்கோள். குடை நாட்கோள் இந்த பகைத்து தன்னை வந்து சேராத அந்த பகைவர்கள் அவங்களுடைய மதிலை நினைச்சு இந்த உழிஞ்சை அரசன் தன்னுடைய குடையை புறவீடு விட்டதுதான் குடை நாட்கோள். தன்னுடைய கருத்துக்கு ஒத்து வராம, தன்னுடைய கருத்துக்கு மாறுபட்ட பகை நாட்டு அரசன் அவனுடைய மதிலை கை கொள்ள வேண்டும் என்று எண்ணிய ஒரு அரசன் தன்னுடைய வெற்றி குடையை புறவீடு விட்டது. ஆக எயிலை எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தல் உழிஞ்சை. சரி. இரண்டாவது வாள் நாட்கோள், வாநாட்கோள் என்று சொல்லுவாங்க. வாநாட்கோள் வாளை புறவிடு விடுவது. தன்னை பகைத்த நொச்சி அரசனின் மதிலை கை கொள்ள வேண்டி தன்னுடைய வெற்றி வாளை புறவிடு விட்டது. குடை நாட்கோள் வெற்றி குடையை விட்டது, வாள் நாட்கோள் தன்னுடைய வெற்றி வாளை புறவிடு விட்டது. மூன்றாவது முரச உழிஞ்சை. முரச உழிஞ்சை முரசு. அந்த முரசு எப்படி செஞ்சிருப்பாங்கன்னா, அந்த ஆட்டுக்கிடா, இந்த ஆட்டுக்கிடாவோட அதையெல்லாம் பலியிட்டு அந்த தோல் கொண்டு அந்த முரசோட வார்கட்டு அப்படிலாம் கட்டியிருப்பாங்க. இப்படியாக செய்யப்பட்ட அந்த முரசின் நிலைமையை சொல்லியதுதான் முரச ஒழிஞ்சு. இது முரச ஒழிஞ்சு. நான்காவது கொற்ற ஒழிஞ்சை. கொற்ற ஒழிஞ்சை. இந்த கொற்ற ஒழிஞ்சை என்பது கொற்றம், அரசன், அரசு என்று பார்க்கிறோம். இந்த நொச்சி வீரர்கள் அவங்கதான் இங்க பகைவர்கள். உழிஞ்சியாருக்கு பகைவர் நொச்சியார். அவங்களோட அந்த காவல் பகுதியெல்லாம் முதல்ல கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சு இந்த உழிஞ்சை வீரர்கள் எல்லாம் தன்னுடைய படையை பெருக்கி கொண்டு செல்வது. உழிஞ்சையார் தன்னுடைய படையை பெருக்கி கொண்டு செல்வது கொற்ற ஒழிஞ்சை. கொற்ற ஒழிஞ்சை. ஐந்தாவது அரச ஒழிஞ்சை. அரச ஒழிஞ்சை. அரச ஒழிஞ்சைன்னா அரசனோட புகழை சொல்றது. அரசனின் புகழை சொல்லுவதுதான் அரச ஒழிஞ்சை. தொழில் காவல் மலிந்து இயலும் பொழில் காவலன் புகழ் விளம்பின்று. அரசனுடைய வேலையே காத்தல் தொழில் தான், தன்னுடைய நாட்டை காப்பதுதான். அப்படி நாட்டை காக்கும் தொழிலை கொண்ட அரசனின் புகழை, உழிஞ்சை அரசனின் புகழை சொல்லுவது அரச ஒழிஞ்சை. 6 கந்தழி. இதெல்லாம் பல தேர்வுகளை கேட்கப்பட்ட பகுதி. கந்தழி, முற்றுழிஞ்சை, காந்தல், இவையெல்லாம். இந்த இடத்துல கந்தழி என்பது திருமாலை குறித்து வருகிறது. நீல நிறமான அந்த திருமால் ஒரு சமயம் சோ என்கிற அந்த மதிலை அழித்தார். இந்த மதிலை அழித்த வீரத்தை சொல்றாங்க. தன்னுடைய நாட்டு வீரர்களுக்கு, உழிஞ்சை நாட்டு சேர்ந்த நபர்கள் சிலர்லாம் அந்த வீரர்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய அளவில் அந்த பழங்கதைகளை எல்லாம் சொல்லி அவர்களை வலுவோடு செல்ல ஆயத்தமாக்குறாங்க. ஆக திருமால் சோ என்னும் மதிலை அழித்த வீரம் அதுதான் கந்தழி. கந்தழி என்றால் கந்தன் என்று எடுத்துக்கொள்ளாம திருமால் என்று நம்ம எடுத்துக்கணும். மா உடைத்தார் மணிவண்ணன் சோ உடைத்த மரம் நுவலின்று. மணிவண்ணன், நீலமணி வண்ணன், அவருடைய இந்த சோ என்கிற மதிலை அடித்த வரலாற்றை சொல்றது
கந்தடி என்பது. அடுத்து முற்றுழிஞ்சை. இங்கு சிவபெருமான் பற்றி சொல்லப்படுகிறார். சிவபெருமான் பற்றி பெண்கள் கூந்தல் வளர்ப்பது இயற்கை, ஆண்கள் அவ்வாறு செய்வது அரிது. ஆனால் சடைமுடி கொண்டவன் சிவபெருமான். அந்த அசைகிற தன்மையை பற்றி விளங்குகிற அந்த சடையை கொண்ட இறைவன் சிவபெருமான். அவன் கொன்றை பூவை சூடியவன். சிவனுடைய அந்த கொன்றை பூவின் இயல்பை சொன்னதுதான் முற்றுழிஞ்சை. ஆடியல் அவிர் சடையான். ஆடக்கூடிய அந்த இயல்பு உடையவன் தான் அந்த அவிர் சடை. அப்படியான சடைமுடி உடையவன் சூடிய பூ சிறப்பு உரைத்தன்று. இதெல்லாம் முக்கியம் என்று போட்டு வச்சுக்கோங்க. கந்தடி, முற்றுழிஞ்சை. அடுத்தது காந்தல். காந்தல். இங்க காந்தல் என்கிற இந்த துறையில் சொல்லப்படுபவர் முருகன். இந்த கருமையான அந்த கடல் சூழ்ந்த அந்த இடம், அந்த இடத்துல சூர பத்மனை கொன்ற முருகன், கடற்கரையோரம் உள்ள முருகனுடைய அந்த அறுபடை வீடு, கடற்கரையோரம் உள்ள முருகனின் அறுபடை வீடு எது? திருச்செந்தூர். திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர் அந்த பகுதியிலே சூரபத்மனை கொன்ற அந்த செய்தி பாருங்க. 10ஆம் நூற்றாண்டிலேயே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. திருமால் வழிபாடுல நமக்கு பரிபாடுலயே மிகுதியா கிடைக்கிறது. திருமால் முருகன் இந்த வழிபாடுல. மற்றபடி தொல்காப்பியத்துல இந்த நானில தெய்வங்கள் பற்றிய செய்தி அங்கும் இருக்கிறது. சரி, அந்த முருகன் சூடிய அந்த காந்தல் பூவினுடைய சிறப்பை சொல்லுவதுதான் காந்தல் என்பது. கந்தழி என்றால் திருமால், முற்று உழிஞ்சை என்றால் சிவன், காந்தல் என்றால் முருகன். கருங்கடலுள் மாத்தடிந்தான் செழுங்காந்தல் சிறப்பு உரைத்தன்று. இந்த முக்கியமான பகுதிகளில் அந்த குழுவை கொடுத்து விட்டு கூட அது யாரை குறிக்கிறது என்று கேட்பதற்கான வாய்ப்பு மிகுதி. சரி, 9வது புறத்திரை. புறத்திரை. புறம் என்றால் வெளியே தெரியும். இந்த உழிஞ்சை வீரன் தான் கொண்ட அந்த கோபம், இந்த நொச்சி நாட்டு மதிலை கைப்பற்ற வேண்டும் என்கிற கோபம், அந்த கோபத்தோட வழியில போயிட்டு அவர்களுடைய அந்த கொடி பறக்கிற அந்த மதிலை சுற்றி தங்குவதுதான் புறத்திரை. புறத்தே இருப்பது. நொச்சியாரின் மதிலின் புறத்தே உழிஞ்சை வீரர்கள் கோபத்தோடு சுற்றி தங்குவது புறத்திரை. புறத்தே இருப்பது புறத்திரை. அடுத்தது ஆர் எழில் உழிஞ்சை. ஆறு எழில் உழிஞ்சை. இந்த ஆர் எழில் உழிஞ்சை என்பது தன்னை பணியாத அந்த நொச்சியார் இருக்காங்கல்ல, அந்த நொச்சியார்களின் உயர்ந்த அந்த மதிலோட உறுதித்தன்மையை சொல்றாங்க. அதுதான் ஆர் எழில் உழிஞ்சை. பகைவர்களுடைய திறமையை எளிமையாகவும் நாம கணக்கு போட முடியாது. அந்த உயர்வை சொல்லி அதுக்கு பிறகு அது எப்படி தாக்குவது என்று அடுத்தடுத்து இவங்க படிப்படியா திட்டத்தை போடுவாங்க. தன்னுடைய பகைவர்களான நொச்சியாரின் உயர்ந்த மதிலில், அதாவது ஆர் எழில். எயில். எழில் என்றால் அழகு என்று பொருள்படும். எயில். ஆர் எயில் உயர்ந்த மதில். அதனுடைய உறுதியை சொல்லுவது ஆர் எயில் உழிஞ்சை. 11 தோல் உழிஞ்சை. தோல் உழிஞ்சை என்பது அந்த கிடுகு படை, இந்த கேடகப்படை என்று சொல்லுவாங்க. கிடுகுப்படை. அந்த கிடுகுப்படையை சிறப்பித்து சொல்றது. இப்போ பகைவர்களுடைய வலிமையை கேட்டுட்டாங்க, இவங்க மனசு தளர்ந்துடக்கூடாதுல்ல. மனசு தளராம இருக்க தொடர்ச்சியா அந்த இசைக்கருவிகளை எல்லாம் முழங்கணும். முழங்குவதற்கு முன்பா அதன் மீது ஒரு நம்பிக்கை வைக்கும். எதையுமே நம்பி செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். அப்படி அந்த தன்னுடைய ஆற்றலை மிகுவிக்கிற அந்த கிடுகு படையை சிறப்பித்து சொல்லுவதுதான் தோல் உழிஞ்சை. வெற்றியோடு புகழ்
விளைக்கும் என தொன்று வந்த தோல் மிகுத்தன்று. எனக்கு வெற்றியோட புகழையும் இது பெற்றுக் கொடுக்கும் என்று இந்த தோளால் செய்யப்பட்ட இந்த கேடகப்படை என்கிற கிடுகுப்படையை சிறப்பித்து சொல்லுவது தோல் உழிஞ்சை. 12 புற்றுடிஞ்சை. புற்றுடிஞ்சை இதுவரைக்கும் அந்த நொச்சியாருடைய மதில்லாம் அழிவில்லாம தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த அரண், அந்த பாதுகாப்பு அரண் மேல் இந்த வீரன் ஒருவன் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு வீரனும் தனிப்பட்ட முறையில மனதிற்குள்ள தீயாய் அந்த பகையை வளர்த்துக்கிறாங்களாம். அந்த வீரன் தான் ஒருவனாக இருந்தாலும் அந்த பகையை வளர்த்து கொண்டு, அதுதான் குற்று உழிஞ்சை. கருதாதார் மதிர்குமரி மேல் ஒருதான் ஆகி இகன் மிகுத்தன்று. தான் ஒருவன் இருக்கிறோம் என்று தளர்ந்து விடாமல் தனக்குள்ளாக அந்த பகையை வளர்த்து கொண்டது குற்றுடிஞ்சை. குற்றுடிஞ்சை. மற்றொன்று அந்த சங்கம், அந்த இசைக்கருவி கொம்பு என்று சொல்லுவாங்க. இவையெல்லாம் ஒலிக்க இந்த காவல் காட்டை கடந்து புகுவதும் குற்றுடிஞ்சை என்று சொல்வதும் உண்டு. சரி, 13 புறத்து உடிஞ்சை. புறத்து உடிஞ்சை. இந்த காவல் காடே பார்த்தோம்னா மிக உயரமான மரங்களை உடையதான். ஆகாயத்தை தொடுற அளவுக்கு உயரம் என்று சொல்றாங்க. அந்த உயர்வு தான், ஆகாயத்திலே யாரும் தொட முடியாது, உயர்வு நிகழ்ச்சி. அந்த அளவுக்கு உயர்ந்த அந்த காவல் காட்டை கடந்து அங்கே அகழி, அகழியை கிடங்கு என்று சொல்லுவாங்க. கிடங்கு. அந்த கிடங்கின் கரையிலே உறிஞ்சியார் போயிட்டு தங்குறாங்க. இப்படி படிப்படியா முன்னேறிட்டு போறாங்க. இந்த அகழியின் கரையிலே உழிஞ்சை வீரர்கள் தங்கியது புறத்து உழிஞ்சை. புறத்து உழிஞ்சை. 14 பாசி நிலை. பாசி நிலை. அந்த அகழியோட கரையில முதல்ல தங்கிட்டாங்க, அது புறத்து உழிஞ்சை. தங்கிவிட்ட பிறகு அந்த நொச்சி வீரர்களுடைய அந்த வலிமை கெடுகிற அளவிற்கு அந்த அகழி இடத்துல போர் மேற்கொள்றாங்க. அகழி இடத்தே நொச்சி வீரர்கள் மீது உழிஞ்சை வீரர்கள் போர் மேற்கொண்டது பாசி நிலை. இப்போது அந்த அகழியில இருக்கிற நொச்சியார்களை இவங்க ஜெயிச்சுட்டாங்க. அடுத்தபடியா 15வது ஏணி நிலை. ஏணி நிலை. இந்த ஏணி நிலை என்பது அந்த நொச்சி பகைவர் அவர்களுடைய அந்த அறைகள், அம்புகள் இருக்கிற அறைகள்லாம் இருக்கும். இந்த அம்புகள் இருக்கிற அறைகள் மேல இவங்க ஏணியை சாத்தி ஏறுவதற்கு முயற்சி பண்றாங்க. முதல்ல ஏணியை சாத்துவது ஏணி நிலை. அந்த ஏணி மேல் ஏறுவது அடுத்த இருக்கிற எயிர்பாசி. பாசி நிலை என்பது அகழ் இடத்திலே நொச்சியாரை எதிர்த்து உழிஞ்சியார் போர் மேற்கொண்டது. போர் மேற்கொண்டு விட்ட பிறகு அந்த அம்புகள் இருக்கிற அறை, ஏவு அறை, ஏவரை என்று சொல்லுவாங்க. அந்த ஏவரை இருக்கிற அந்த மதில் மேல இவங்க ஏணியை சாத்துவது ஏணி நிலை. கோபத்தோடு அந்த நொச்சியாரினுடைய வலிமை கெடுகிற அளவிற்கு அந்த ஏணி மேல் ஏறியது எயிர்பாசி. எயிர்பாசி. 17வது துறை பாருங்க, முது உழிஞ்சை. முது உழிஞ்சை. ஏணி போட்டு மேல ஏறிட்டாங்க. அதற்கு பிறகு உள்ளாரையும் அந்த மூங்கில்கள் இருக்கிற அந்த காவல் காடு எல்லாம் இருக்கான். அதை குறும்பு என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு வானத்தில் செல்லுகிற பறவை கீழே எங்காவது தனக்கு இரை இருப்பதை பார்த்தால் எப்படி சட்டென்று கீழே வந்து அந்த இரையை பற்றி கொள்ளுமோ, அது போல ஏணி போட்டு மேலே ஏறிய உழிஞ்சை வீரர்கள் சற்றென்று உள்ள குதிக்கிறாங்க. அது முது உழிஞ்சை. முது உழிஞ்சை.
போரை செய்வதற்காக எயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்த்து இவங்க உள்ள குதிக்கிறாங்க. குதிச்ச பிறகு அடுத்து 18வது துறை அகத்து உழிஞ்சை. அகத்து உழிஞ்சை, இந்த உழிஞ்சை வீரர்கள்லாம் மதிலுக்கு உள்ள இருந்த நொச்சி வீரர்களை போரில் வெற்றி கொண்டது. அந்த எயிலுக்கு அகத்தே சென்று அவர்களோடு போரிட்டு வென்று வெற்றி கொண்டது அகத்து உழிஞ்சை. அகத்து உழிஞ்சை. முரண் அவிய சினன் சிறந்தோர் அரண் அகத்தோரை அமர் வென்றன்று. இந்த அரணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவர்களை போரில் வெற்றி கொண்டது அகத்து உழிஞ்சை. அடுத்தது 19வது முற்று முதிர்வு. முற்று முதிர்வு. முற்று முதிர்வு என்பது ஓரளவுக்கு முழுமைக்கு வருது, முதிர்வடையுது அப்படிங்கிறது வெளிப்படையா நமக்கு பொருள் தெரிகிறது. இங்கே பார்த்தால் அந்த மதிலுக்குள் இருக்கிற அந்த அரசனின் முரசு, இந்த முழங்குகிற அந்த முரசு காலையில இவங்க ஒளி எழுப்புறாங்க. அப்போது உள்ள இருக்கிற நொச்சி வீரனும் முரசு வச்சிருப்பாரு, வெளியிலிருந்து உள்ளே ஏறி குதித்த அல்லது வெளியேவும் சிலர் இருந்த அந்த உழிஞ்சை வீரர்களும் தன்னுடைய இசைக்கரை வச்சிருப்பாங்க. இந்த வகையில காலையில இந்த மதிலுக்குள் உள்ளே இருக்கிற அரசனின் முரசு முழங்க சற்று வெளியே இருந்த உழிஞ்சை வீரர்களுக்கும் பெரிய கோபத்தை அது ஏற்படுத்துகிறது. இந்த அளவுக்கு நாம ஏறி படிப்படியா அவர்களை வெற்றி கொண்டு வந்துகிட்டு இருக்கோம், இன்னும் அவன் உள்ள இருந்து அந்த முரசை முழுகிக் கொண்டே இருக்கிறாரே என்று இவர்கள் மிகுந்த கோபத்திற்கு செல்றாங்க. அந்த கொடுமையான அந்த கோபத்தின் மிகுதியை சொல்வதுதான் முற்று முதிர்வு. படிப்படியா சென்று அவர்களை பணிய வைக்கலான்னு பார்த்தா அங்க வாய்ப்பு கொடுக்கல, அவர்கள் இன்னமும் நம்மோடு போர் செய்ய தயாரா இருக்காங்களே என்று கோபத்தின் உச்சிக்கே செல்லுவதுதான் முற்று முதிர்வு. 20வது யானை கைகோள். யானை கைகோள். இங்க முதல்ல என்ன செய்யறாங்க, அந்த நொச்சியார்கள்லாம் இவ்வாறு முரசு முழங்க உழிஞ்சியார் கோபம் கொண்டு அவர்களுடைய அந்த மதில் எல்லாம் கெடுகிற அளவிற்கு பகைவரை அழித்து யானையையும் அந்த யானை சார்ந்த அந்த காவலர்களையும் இவங்க உழிஞ்சை வீரர்கள் கைப்பற்றுகிறார்கள். அது யானை கைகோள். நொச்சியாரின் யானையையும் அந்த காவல் வீரர்களையும் உழிஞ்சியார் கைப்பற்றுவது யானை கைகோள். அடுத்தது வேற்றுப்படை வரவு. 21வது துறை வேற்றுப்படை வரவு. உழிஞ்சியார்கள்லாம் தன்னுடைய யானையையும் வீரர்களையும் கைப்பற்றி விட்டார்கள் என்பது அறிந்த அந்த நொச்சி வீரர் என்ன செய்வாரு, சில நேரம் வேற்று அரசர்களையும் அழைப்பது உண்டு. அவ்வாறு வேற்று வேந்தன் அங்கு வந்த வரவை வெளிப்படுத்துவது வேற்றுப்படை வரவு. இந்த உழிஞ்சை அரசன் இதோட இந்த இடத்தை விட்டு போக வேண்டும், போயிடணும் என்பதற்காக நொச்சி அரசன் தனக்கு உதவி செய்கிற அளவிற்கு வேற்று அரசர்களை வர வைத்திருக்கிறார் என்பது பற்றிய செய்தியை சொல்வது வேற்றுப்படை வரவு. அதற்கு அடுத்த நிலையில தொடர்ந்து போர் நடக்கிறது. எத்தனை அரசர்கள் வந்தாலும் நாங்க இங்கிருந்து புறப்பட மாட்டோம் என்று உறுதியோடு இருந்த உழிஞ்சை வீரர்கள் அவர்களோடு போரிட்டு அந்த இடத்தை கைப்பற்றுகிறார்கள். இப்போது 22வது துறை உழுது வித்திடுதல். உழுது வித்திடுதல். நொச்சியாருடைய இடத்தை கைப்பற்றிய பிறகு அங்கே கழுதைகளை கொண்டு ஏர் பூட்டி இந்த வேல் என்கிற கலப்பையால் உழவு செய்கிறார்கள். வேல் என்கிற கலப்பையால் உழவு செய்து அங்கு வரகு கொள்ளை இது போன்ற தானியங்களை எல்லாம் விதைப்பது உழுது வித்திடுதல். 23வது துறை வாள் மண்ணு நிலை. வாள் மண்ணு நிலை.
இந்த வாள் மண்ணு நிலை என்பது வெற்றி கொண்டாகிவிட்டது, தன்னுடைய பயன்பாடு என்பதை வெளிப்படுத்துகிற அளவிலே அங்கு உழவு செய்தாகிவிட்டது. இதற்கு பிறகு இதற்கெல்லாம் உதவி செய்த, வெற்றிக்கு உதவி செய்த அந்த வாள் அதை என்ன செய்யறாங்க, நல்ல நீரிலே அதை நீராட்டுகிறார். நீராட்டி அந்த வாளோட வீரத்தை பற்றி சொல்லுவது வாள் மண்ணு நிலை. சான்றோர்கள் எல்லாம் போற்றக்கூடிய அளவுல வெற்றியை தேடித்தந்த அந்த வாளை கழுவி அதனுடைய வீரத்தை சொல்வதுதான் வாள் மண்ணு நிலை. 24 எண்ணு மங்கலம். எண்ணு மங்கலம், இந்த எண்ணு மங்கலம் அப்படிங்கிறது யாருக்குமே பணியாத அந்த அரண். இதுவரைக்கும் நொச்சியாருடைய அந்த அரண் யாருக்கும் பணியாத ஒரு நிலையில இருந்துச்சு. அப்படி இருந்த அந்த அரண்ல உழிஞ்சி அரசன் வெற்றி கொண்ட பிறகு அந்த உழிஞ்சி அரசனுடைய அந்த செருக்கை சொல்றது, என்ன செருக்குன்னா மதிலை கைப்பற்றியதுதான். வணங்காதார் மதிர் குமரியோடு மனம் கூடிய மலிவு உரைத்தன்று. அந்த மதிலை கைப்பற்றி அந்த அரசனுடைய பெண்ணையும் கைப்பற்றுகிறார். மனம் கூடிய அந்த குமரியோடு மனம் கூடிய மலிவு. இந்த நொச்சியாருடைய நாட்டை கைப்பற்றி அந்த நொச்சியாரின் மகளையும் திருமணம் செய்து கொண்ட அந்த நிகழ்வை, சிறப்பை எடுத்து சொல்வது எண்ணு மங்கலம். எல்லா நேரத்திலும் அந்த மாதிரி பெண்ணை கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. சில நேரம் இப்படி நடக்கும். அடுத்தது 25வது மகட்பால் இகல். மகட்பால் இகல். மகட்பால் இகல் என்பது இந்த நொச்சி அரசனுடைய மகளை சிலர் விரும்பி இந்த வீரக்கடலுடைய அந்த உழிஞ்சி அரசன் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவது. மயிர் சாயல் மகள் வேண்டிய கயிர்கடலோன் நிலை உரைத்தன்று. சில நேரம் முறைப்படியே நாம கேட்டு பெண் வாங்கிக்கலாம் என்கிற அளவிலே இந்த மயில் போன்ற மென்மையான இந்த நொச்சியாரின் மகள், அவளை விரும்பிய வெற்றி பொருந்திய உழிஞ்சி மன்னனின் அந்த நிலையை சொன்னதுதான் மகட்பால் இகல். 26வது துறை திரை கொண்டு பெயர்தல். திரை கொண்டு பெயர்தல். உழிஞ்சி அரசன் நொச்சியாரின் அரண்மனையிலே முற்றுகையிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த உள்ளிருந்த மன்னன் சில நேரங்களிலே பணிந்து போகலாம். ஐயா, நான் உங்களுக்கு பணிந்து உங்களுக்கு தேவையான வரிகளை எல்லாம் திரைகளை எல்லாம் கொடுத்துறேங்க அப்படின்னு சொல்ல, சில நேரத்துல அந்த உழிஞ்சி அரசன் அங்கிருந்து புறப்பட்டு விடுவார். அவ்வாறு தன்னை பணிந்து கொடுத்த திரையை பெற்றுக்கொண்டு உழிஞ்சி அரசன் புறப்படுவது திரை கொண்டு பெயர்தல். அந்த சொல்லிலேயே பொருள் இருக்கு. 27 அடிப்பட இருத்தல். அடிப்பட இருத்தல். இந்த பகைவர்கள்லாம் சில நேரத்துல நொச்சியார் பணிஞ்சு போக மாட்டார். பணிந்து போகாத சூழல்ல இந்த உழிஞ்சி நாட்டு வீரர்கள்லாம் இவங்களுக்கு கோபம், இவ்வளவு இன்னும் பணிஞ்சு போகலையேன்னு தன்னுடைய நாட்டு அரசனிடம் அவங்க பேசுறாங்க. அந்த மக்களின் விருப்பத்தை எல்லாம் ஏற்று அந்த உழிஞ்சி அரசன் என்ன செய்யறாரு, அங்கேயே இருக்கிறார். சில நேரம் அரசன் அங்கேயே இருக்க அவனுடைய விருப்பத்தை ஏற்று மக்களும் ஆதரவு கொடுப்பார்கள். இப்படி இருவகை நிலையும் உண்டு. இவ்வாறு அரசனின் ஆணையை ஏற்றுக்கொண்டு நாட்டு மக்கள் அவனுடைய இந்த உழிஞ்சி வீரர்கள்லாம் அங்கேயே தங்கி இருப்பது அடிப்பட இருத்தல் என்று சொல்லப்படுகிறது. அடிப்பட இருத்தல். 28வது தொகைநிலை. தொகைநிலை. தொகைநிலை என்பது இந்த நொச்சி வீரனை எதிர்த்து உழிஞ்சி அரசன் அங்கே முற்றுகையிட்டு இருக்கிறார்.
அப்போது அந்த நொச்சி அரசர் மட்டுமில்லாம அவரை சார்ந்த பிற அரசர்களும் அங்கு வந்து உழிஞ்சை அரசனிடம் பணிந்து இருப்பது தொகைநிலை. தொகைன்னா தொகுப்பு. நொச்சியார் போல இன்னும் பல அரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து உழிஞ்சை அரசனை அவனுடைய அடியை சேர்ந்தது. எம்மதிலின் இகழ்வேந்தரும் அம்மதிலின் அடி அடைந்தன்று. இவ்வாறு பல கோட்டைகளுடைய அரசர்கள் எல்லாம் உழிஞ்சை வேந்தனின் அடியை அடைந்து வணங்கி நின்றது தொகை நிலை. இவ்வாறு 28 துறைகளை கொண்டதாக உழிஞ்சை திணை இருக்கிறது. குடைநாட்கோல், வாழ்நாட்கோல், முரச உழிஞ்சை, கொற்ற உழிஞ்சை, அரச உழிஞ்சை, கந்தழி, முற்றுழிஞ்சை, காந்தல், புறத்திரை, ஆர் எயில் உழிஞ்சை, தோல் உழிஞ்சை, குற்றுழிஞ்சை, புறத்துழிஞ்சை, பாசி நிலை, ஏணி நிலை, எயிர்பாசி, முது உழிஞ்சை, அகத்துழிஞ்சை, முற்று முதிர்வு, யானை கைகோல், வேற்றுப்படை வரவு, உழுது வித்திடுதல், வாள் மண்ணு நிலை, மண்ணு மங்கலம், மகட்பால், திரை கொண்டு பெயர்தல், அடிப்படை இருத்தல், தொகை நிலை என்கிற 28 துறைகளை கொண்டது உழிஞ்சு. வெற்றி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தையான், வட்கார் மேல் செல்வது வஞ்சி, காது எதிரொன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் உழிஞ்சை. இப்படி கோட்டையே கைப்பற்றி ஆயிடுச்சு. அதற்கு பிறகு கைப்பற்ற என்ன இருக்கு? அந்த அரசன் தான் இருக்கிறான், அந்த அரசனோடு இருக்கக்கூடிய வீரர்கள் தான் இருக்கிறார்கள். பொருள் என்பது ஒண்ணு கிடையாது. இப்ப அந்த அரசனையும் அந்த வீரர்களையும் அப்படியே விட்டுடலாமா, இல்ல அவர்களையும் பணிய வைக்கலாமா என்று முடிவு செய்கிற அளவிலே அடுத்து நேருக்கு நேர் நின்று போர் பரந்த இடத்தை தெரிவு செய்து அங்கே போரை நிகழ்த்துவார்கள். அதுதான் தும்பை. அதிர பொறுவதோ தும்பை. இந்த தும்பை என்பது பாலை நிலத்திற்கு புறனாக சொல்லப்பட்டது. நெய்தல். இந்த கடற்கரையோர பகுதிகளில் ஒன்று சேர்ந்து அங்கு போர் செய்வார்கள். அந்த அளவிற்கு இருவரும் நேருக்கு நேர் நின்று போர் செய்வதுதான் அதிர பொறுவதோர் தும்பை. நெய்தல் என்கிற அகத்திணைக்கு புறனாக சொல்லப்பட்டது. இது 23 துறைகளை உடையது. 23 துறைகளை உடையது. தும்பை வாகை ரெண்டும் ஒன்றோடு ஒன்று அடுத்தடுத்தது. தும்பை என்பது 23. இந்த 2 3 அப்படியே திருப்பி போட்டோம்னா 3 2 ஆக 32 என்பது வாகை. 23 என்பது தும்பை. அதிர பொறுவதோ தும்பை. பொறு என்றால் பொறுதல் என்றால் போர் செய்தல் என்று பொருள். இந்த போரை செய்ய தொடங்கும் போது இந்த அரசர்கள்லாம் தும்பை இந்த மாலையையும் இந்த பூவையும் சூடி அதுக்கு பிறகுதான் போர் செய்வாங்க. இது போர் பூ என்று சொல்லப்படுகிறது. இந்த போருக்கு புறப்படுவதற்கு முன்பா அரசன் தன்னுடைய படை வீரர்களுக்கு இந்த தும்பை பூவை கொடுப்பாரு. அதோடு இந்த நாடு, விளைநிலம், பொருள், யானை, குதிரை, அந்த வீரர்கள் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப இவற்றையெல்லாம் அரசன் வழங்குவார்.
அந்த காலத்துல இந்த போர்ல வந்து இந்த 2 வகையான படைகளும் போரிட்டு மடியாமல் காப்பது மன்னனுடைய கடமை என்று சிலர் சொல்லுவாங்க. ஆனாலும் அது சாத்தியம் இல்லாத ஒரு நிலைதான். போர்னாலே அடுதலும் தொலைதலும் இருக்கத்தானே செய்யும். ஆக அவ்வாறான போர் இருக்கக்கூடாத ஒரு சூழல் தான் இன்றைக்கு அறிவுபூர்வமாக உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த அறிவுபூர்வமாக நேர்மறையாக அணுகிற நிலையிலிருந்து அந்த அறிவால் போர் செய்கிற எதிர்மறை அறிவால் போர் செய்கிற நிலை இன்னைக்கு இருக்கு. சரி. இப்படி போர்ல வந்து யாரும் மடியாமல் காப்பதுதான் அரசனுடைய கடமை என்று சிலர் சொன்னாலும், சிலர் வந்து இல்ல இல்ல காலம் தாழ்த்தாம பகையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும், அப்பதான் அந்த நாட்டோட அரசனுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் என்றும் சிலர் சொல்லுவாங்க. சிலர் அரசனுடைய அந்த படைகளினுடைய வீரத்தை பாராட்டி பேசுவாங்க. அப்படி பேசும்போது இந்த பகை நாட்டு எந்த அளவிற்கு அழிய போகிறது என்று நினைத்து அதற்காக இவங்க வருத்தப்படுவாங்க. பகை நாட்டோட அழிவுக்காக வருத்தப்படுவது என்பதெல்லாம் இவர்களுடைய வீரத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு வழிதான். யானைகள், குதிரைகள் இவையெல்லாம் நன்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு போருக்கு ஆயத்தமான நிலையில வைத்திருப்பாங்க. சில வீரர்கள் எல்லாம் நான் ரொம்ப தகுதியா இருக்கேன், பகைவர்களுடைய அந்த முன்படையை தடுக்கிற வல்லன்மை எனக்கு இருக்கு என்று தானாகவே தன்னுடைய அரசனிடம் முன் வந்து தன்னுடைய புலமை வீரத்தை வெளிப்படுத்தி சொல்லுவாங்க. இந்த போர் புரிகிற காலத்துல ஒரு அரசன் தனியே இருந்தா அப்போது பகை அரசர்கள் பலரும் சூழ்ந்து கொள்ளுகிற நிலை ஏற்படும். அப்போது தனியே நின்ற தன் நாட்டு அரசனுக்கு ஆதரவா ஒரு வீரன் போர் செஞ்சு அவர்கள் வெற்றி கொள்ளுவதும் உண்டாம் சில நேரத்துல. இப்படியான போர் ஒரு பக்கம் நடக்க, அரசனுடைய அந்த அரசனின் தேர் என்ன செய்யுமா, இந்த ஏற்கனவே போரில் மடிந்து இறந்து கிடக்கிறார்களே வீரர்கள், அந்த பிணங்களுக்கு மேலாக அரசனின் தேர் ஊர்ந்து செல்லுமா. இவ்வளவு ஒரு கொடுமையான சூழல் பாருங்க. அரசனுடைய தேரு ரத்த வெள்ளத்துல இருக்கிற அந்த பகைவர்களோட பிணங்களுக்கு மேல ஊர்ந்து போகும். போர்ல யானையை எதிர்த்து சில வீரர்கள்லாம் இறந்து விடுவாங்க. அந்த யானையை எதிர்த்து இறந்த வீரனை பாணர்கள்லாம் பாராட்டி பேசுவாங்க. பாராட்டி பேசும்போது இந்த அது ஒரு சாப்பன், மூட்டி சாப்பன் என்று சொல்றாங்க, விளரி. அந்த விளரி பண்ணல பாடுவாங்க. இப்படி எல்லாம் செஞ்சா அந்த வீரர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுவாங்க என்கிற ஒரு நம்பிக்கை அன்றைக்கு இருந்திருக்கு. சில நேரத்துல இரு படை வீரரும் அரசரும் அழிவதும் உண்டு. சில நேரத்துல ஒருவர் வெற்றி கொள்வது உண்டு. தன்னுடைய படை போரிட்டு சற்று பின்வாங்குகிற போது அதில் ஒரு வீரன் துணிந்து முன்னேறி சென்று வெற்றி கொள்வதும் உண்டு. சிலர் தன்னுடைய கையில இருக்கக்கூடிய அந்த வேல்களை எல்லாம் யானை மேல எறிவாங்களாம். அந்த யானை மேல எரிஞ்சு அந்த யானை என்ன செய்யுமா, அந்த உடம்பு முழுக்க அம்புகள் தைக்கப்பட்டதுனால அது கீழே சாய கூட முடியாது. சாய்ஞ்சா உடம்பு கூட கீழப்படாத அளவுக்கு அந்த உடல் முழுக்க அந்த அம்புகள் தைக்கப்பட்டிருக்கு. இது முத்தொள்ளாயிரத்தில் கூட இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. சில வீரர்கள் இருக்கிற அந்த கருவிகளை எல்லாம் யானை உள்ளிட்ட அது மேல எரிஞ்சிட்டு இவங்க ஆயுதம் இல்லாம இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய தோல் வலிமை அதை ஒன்றையே
தன்னுடைய ஆயுதமாக கொண்டு இந்த எருமை, அதுவும் ஆண் எருமை எப்படி இருக்கும் அந்த மாதிரி எதிர்த்து வெற்றி கொள்ளுவதும் உண்டு. சிலர் பகைவர்களை கொன்றுவிட்டு தன்னுடைய வேலை சுழற்றி கொண்டு ஆடுவார்கள். சிலர் தன்னை தைத்த அந்த வேலையை பறித்து தன் உடம்பில் தைத்த அந்த வேலை பிடுங்கி கையில் கொண்டு அசைத்து பகைவர்களோடு மீண்டும் போர் செய்வாங்க. இவ்வாறு பல நிலைகளில் போர்கள் நடைபெறும். இந்த வெற்றி பெற்ற அரசன் தேருக்கு முன்பாக, அந்த அரசனுடைய தேருக்கு முன்பாக இருந்து வீரர்கள் எல்லாம், இந்த வெற்றி பெற்ற அரசனின் தேருக்கு முன்பாக வீரர்கள் ஆடுவார்கள். அந்த தேருக்கு பின்பாக விரலியர்களும் சில வீரர்களும் பின்பாக ஆடுவார்கள். பொதுவாகவே பெண்கள் தேருக்கு பின்பாக ஆடுகிற ஒரு வழக்கம் தான் இருக்கு. இந்த வீரர்கள் முன்பின் இவ்வாறு ஆட, மற்றொரு பக்கம் இந்த தேருக்கு முன்னும் பின்னுமா அந்த பேய்கள் எல்லாம் தனக்கு உணவு கிடைத்து விட்டது என்கிற மகிழ்ச்சியில அந்த பேய்களும் ஆடுமா. சில வீரர்கள் அந்த வேல் பட்டு யானைகள் கீழே சாயும் பாருங்க. அப்படி சாயும் போது தெரியாமல் கீழே இருக்கிற சில வீரர்களும் அந்த யானைக்கு அடியில மாட்டிக்கிட்டு உயிர் துறப்பதும் உண்டு. இந்த மன்னனோடு இந்த வாள் வீரர்கள் எல்லாம் சேர்ந்து முழங்கி ஆடுவார்கள். இரண்டு படையினரும் போற்றுகிற வண்ணம் வீரத்தோடு படை நடுவே அந்த அரசன், வெற்றி பெற்ற அரசன் நிற்பானாம். சில நேரத்துல தோற்ற படையில் கூட எஞ்சிய சில வீரர்கள் இருக்கலாம். அவ்வாறு இருக்கிற வீரர்கள் வெற்றி கொண்ட வீரனோடு சேர்ந்து விடுவது உண்டு. சிலர் சேராமல் அவர்கள் தன் உயிரை மாய்த்து விடுவது உண்டு. சில வீரர்கள், யானைகள் எப்படி அம்பு தீண்டி கீழே சாய்ந்தாலும் தன்னுடைய உடல் பூமியிலே படாதவாறு இருக்குமோ, அதே போல வீரர்கள் சிலரும் தன்னுடைய உடல் முழுக்க அம்புகள் தைத்து அந்த உடல் கீழே விடாத அளவுக்கு அம்புகளே தாங்கி நிற்கிற நிலையும் இருக்குமா. இவ்வாறு போரில் மாய்ந்த அந்த வீரர்களை அவர்களுடைய மனைவியர்கள் எல்லாம் கட்டி தழுவுவார்கள். தன்னுடைய கணவன் விழுப்புண்டான் அடைந்திருக்கிறான் என்பதை பார்த்து சில பெண்கள் ஆனந்த கண்ணீர் வெளிப்படுத்துவார்கள். சில வீரர்கள் ஒருவேளை தன்னுடைய அரசனே கொல்லப்பட்டு விட்டால் அதை பொறுக்க முடியாமல் உடனே தன்னுடைய உயிரையும் போக்கிக் கொள்ளுவாங்களாம். அரசன் இருக்க தன்னோடு சில வீரர்களும் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வார்கள். இந்த போர்க்களத்திற்கு பெண்கள் செல்லுகிற வழக்கம் இல்லை என்கிற மரபு இருந்தாலும், போர் முடிந்த பிறகு தன்னுடைய கணவரை பார்ப்பதற்காக இந்த பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு தனியே போர்க்களத்திற்கு வருவார்கள் என்கிற செய்தியையும் இந்த புறப்பொருள் வெண்பாமலை கொடுக்கிறது. இவ்வாறான சூழல்ல தான் போர் நடக்கும். புகழுக்காக உயிரை கொடுப்பதும் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நிலையாகவே எண்ணிய எண்ணம் இருந்திருக்கிறது. இந்த தும்பை போர் செய்தல் என்கிற அந்த ஒரு பொது செய்தியை நம்ம பார்த்திருக்கிறோம். அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த 23 துறைகள் பெயருக்குள்ளாகத்தான் இந்த செய்திகள் எல்லாம் அடங்கியிருக்கு. அதை நாம் அடுத்த வகுப்பில் சற்று நிதானமாகவே பார்க்கலாம். இந்த அளவில் நம்முடைய இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறோம். தொடர்ந்து நாம் கலந்துரையாடல் செய்யலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.